தனி டிஸ்கஷன் பண்றாங்கல்ல ப்ரோ. ஏதோ ஒரு கேம் வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்கல்ல. அந்த மாதிரி இவரையுமே ஏதாவது ஒண்ணு பண்ணி கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு போல. புரியல எனக்கு. இல்ல அது அவர் சொன்னது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வாட்டர்மெலன் அது வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அக்கா வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அங்க நல்லா வேலை செய்றாங்க, அங்க இருந்து அன்பை சம்பாதிச்சு அங்க வேலை செய்றாங்க அப்படின்னு. ஆனா இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எதுவுமே பண்ணாம நம்ம அக்கௌண்ட்ல காசு வருது அப்படின்னு இருக்கிறவங்க யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. பட் அதை வாட்டர்மெலன் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க வேலை செய்றாங்க, இவங்க வந்து கிச்சன்ல இருக்காங்க, இவங்க சாப்பாடு சமைச்சு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவங்க வேலை செய்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவர் ஓ அந்த மாதிரி விஜய் சமைக்கிறாங்க சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதை எப்படி யா சொல்லியிருக்கணும்னா அதாவது எதுவுமே சமைக்கிறது பண்ணாம மட்டும் செய்யறாங்க எதுவுமே அப்படின்னு. பண்ணாம அக்கௌண்ட்ல காசு வாங்குறது யாருன்னு தான் அவர் கேட்டாரு. ஸோ இவர் அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இமாத் ப்ரோ இங்க அங்க சமைக்கிறதுக்கு இமாத் ப்ரோ அங்க காசு தராங்க. இல்ல ப்ரோ, சமைக்கிறதும் அங்க வேலை தான் பிரதர். சமைக்கிறதும் அங்க வேலை தான் பிரதர். சரி ஓகே ஓகே. ப்ரோ அவங்க சரி அந்த ரம்யா இடத்துல actually வாட்டர்மெலன் வந்து என்ன பண்ணிருக்கணும், வாட்டர்மெலன் அதை வேற மாதிரி சொல்லியிருக்கணும். அவர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா, அவங்க பண்ற வேலை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ம் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க இங்க வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா எப்படி பேசணும்னா, வாட்டர்மெலன் அதை கொஞ்சம் மாத்தி பேசியிருக்கணும். வாட்டர்மெலன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க இவ்வளோ வேலைகள் செய்றாங்கங்கிற விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இங்க எதுவுமே பண்ணாம அக்கௌண்ட்ல காசு வாங்குறது யாரு? இன்றைய நாளை நம்ம வந்து கடந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டது. எதுவுமே பண்ணாம அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல வந்து இவர் வந்து இவ்வளோ வேலை இவங்க செய்றாங்கங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடுது இல்லையா? இவங்க எப்படி ஸோ கன்வே அதை பண்ண தான் வந்தாருன்னா, சொன்னாங்க. இவங்க வெறும் சமையல் கட்டுல மட்டும் தான் இருக்காங்க, மத்தபடி வேற எதுவுமே பண்ணல. அவங்க சொன்னாங்கல்ல இவர் வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் பண்றாரு அப்படின்றதுனால இவர் வெறும் சமையல் கட்ட மட்டும் தான் இருக்காங்க அதை கன்வே பண்ண வந்தாரு. ஆனா அதே அவருக்கு திரும்பிடுச்சு போல இருக்கு. இல்ல இன்னொன்னு எக்ஸாக்ட்லி. ரம்யாவை யாருமே சொல்லவே இல்லை ஆக்சுவலா. பார்வதி மட்டும் தான் சொன்னாங்க. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் அரோரா சொன்னவொடனே அப்படியே அங்க இருக்கிற வீட்டுல எல்லாரும் அரோரா அரோரா அரோரான்றாங்க. அதுவும் ஸ்பெஷலா வந்து அது சொல்ல முடியல, ரம்யா பயங்கரமான சேஃப்ல இருக்காங்க. இவன் யாருமே இது எஃப்ஜே சொல்லல, கனி சொல்லல, சபரி சொல்லல, இவங்க மட்டும் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். யாரு பார்வதி மட்டும் தான் சொன்னாங்க. வேற யாரு இவங்க இருக்கிற எல்லாரும் கண்ணுக்கும் வெறும் அரோரா மட்டும் தான் தெரியுறாங்களா இல்ல வேற யாருமே கண்ணுல தெரியலையா? எவ்வளவு பேர் சும்மாவே இருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு பயங்கரமா வார்த்தை இன்னைக்கு நேத்தும் செஞ்சாரு இன்னைக்கும் செஞ்சாருன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல. அவன் என்ன செஞ்சாலும் சரி அவன் அதை பத்தி கேர் பண்ற மாதிரி இல்ல. கடைசியா நெக்கல டேங்க்ஸ் சொல்லிட்டு போறான் அவன். ஃபர்ஸ்ட் அவனை இன்னைக்கு தூக்கி இருக்கணும், அதுக்கப்புறம் ரம்யா அவனை கூட தூக்கி இருக்கலாம். அவனை தான் நீங்க வெளியே தூக்கி இருக்கணும் முதல்ல. ஈஸ் செல்ல பிள்ளை ஃபார் விஜய் டிவி. அதனால தூக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஓகே, அடுத்து தோழர் ஆதி. ஹாய் ப்ரோ. ஸோ இந்த எனக்கு ஆல்மோஸ்ட் இவர் சொன்ன ரசிகர் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எனக்கு அந்த இந்த இஷ்யூல மெயினா எனக்கு இந்த அரோகா மேட்டர்ல அவங்க இப்போ தனிவா இருக்காங்க, இல்ல ஒரு என்ன இலகிய மனம் படைச்சவங்களா இருக்காங்க அப்படிங்கறதுலாம் காரணமா தெரியல. இப்போ இங்க இத்தனை பேர் பேசினாங்க. தருணுக்கு வேற கருத்து இருந்துச்சு, இம்மத்துக்கு வேற கருத்து இருந்துச்சு, ரசிகனுக்கு வேற கருத்து இருந்துச்சு. ஆனா இந்த கருத்தை ஸ்ட்ராங்கா எடுத்து புட்ஃபோர்ட் பண்றதுல யாரும் யாருக்கும் எதிரி ஆயிட போறது இல்லை, யார் யாருக்கும் வேண்டாதவங்க ஆகிப்போறது இல்லை. நான் வந்து என் வீட்டுல இருக்கும் போதே கூட, இங்கே இல்லை என் நேச்சரே இதான், நான் வீட்டுல இருக்கும் போதே கூட இந்த மாதிரி யார்ட்டையுமே நான் வந்து இதுவே பண்ண மாட்டேன், கான்ஃபிடன்ட் பண்ண மாட்டேன், இல்லை இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அது கிடையாது இல்ல. இங்க கேமை பிளே பண்றக்கா வந்திருக்கீங்க, இதுதான் கேம்னு கிடையாது. இப்போ வேற எதுனா ஒண்ணு பண்ணணும் இல்ல. இப்போ இப்போ விஜய் சேதுபதி கேட்கும் போது இவங்க இத்தனை கருத்து எடுத்து வைக்கிறாங்கல்ல அப்படின்னா உங்க மனசுக்குள்ள இந்த கருத்து எல்லாம் இருந்திருக்கு. சும்மா விஜய் சேதுபதி கேட்ட கேள்வியினால டக்குன்னு இது வந்திருக்காரு. உங்க மனசுக்குள்ள இந்த கருத்தெல்லாம் இருந்திருக்கு. இந்த கருத்தையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பதான் நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கறது அங்க இருக்கிற கேள்வியே. அவங்கள என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல அதை போய் அங்க பேசுங்க அப்படின்றாங்க. அது உண்மையான காரணம் ஆக்சுவலா என்னன்னா, நம்ம அங்க பேசி யாருக்காவது எதிரியாகி இப்ப நம்ம இவ்வளவு இருக்கும் ஒரு லைம் லைட் நம்ம கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தே ஸ்டார்ட் என்ஜாயிங் த லைம் லைட். பட் ஆனா அதுதான் அவர் சொன்னாரு, இஃப் யூ வேர் அ டம் கண்டஸ்டன்ட் ஐ வுட் ஹவ் அக்செப்டட் தட். ஆனா இவ்வளவு தெரியுது, இவ்வளவு பேச முடிஞ்சவங்களால ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டார்ல. அது ஆக்சுவலா ஒரு நல்ல வேக்கப் கால் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒன் திங் இஸ், இப்போ அவங்க ரொம்ப சின்ன வயசு, இந்த வயசுல இவ்வளவு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறதும் இவ்வளவு அப்சர்விங் ஸ்கில்ஸ் இருக்கிறதும் ஆக்சுவலா பெரிய விஷயம். ஸோ
கிளியர்லி தேசிய பொட்டன்ஷியல் இன் ஹர். அதனாலதான் அதை சொல்றாங்க. இப்ப நானுமே அதை நினைக்கிறேன். நானுமே அதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஷி ஆக்சுவலி ஹேஸ் பொட்டன்ஷியல். நல்லா கருத்து வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஆனா பல இடங்கள்ல இதுக்கு நமக்கு தேவை, நமக்கு கொஞ்சம் சேஃபா இருந்துப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வாழ்க்கையில ரெகுலேட்டே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பேசுனது தப்பு, நம்ம பண்ணது தப்பு, நம்ம ஆக்ஷன்ஸ் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அதை போய் சொல்லிடுவோம். அவங்க கிட்ட யார்கிட்ட சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க போய் சொல்லிடுவோம். இல்ல நமக்குள்ளேயே ஒரு க்ளோஷர் கொடுத்துக்குவோம் அதுக்கு. ஸோ நம்ம பண்ண தவறுகளுக்கு, நம்ம ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு க்ளோஷர் கொடுத்துருவோம். ஆனா எதை நினைச்சு மட்டும் தான் நம்ம எப்பவுமே ஃபெயில் பண்ணிருப்போம்னா, அன்னைக்கு அதை நான் செஞ்சிருக்கோம்ல, அன்னைக்கு நான் அதை விட்டேன்ல, அன்னைக்கு நான் அதை பேசியிருக்கணும்ல அப்படின்னு நம்ம விட்ட விஷயங்கள் நினைச்சுதான் நம்ம அதிகமா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு கொடுத்த வேக்கப் கால் சரியா அவங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அபவுட். அதான் இன்னைக்கு எபிசோட்ல இன்னும் எனக்கு மோஸ்ட் இரிட்டேட்டிங்கா இருந்தது வந்து விக்ரம் பேசின அந்த விஷயம் தான். அதாவது ஓப்பனா இது பாருங்க, இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்து அவங்ககிட்ட வந்து இது பண்ண வராங்க, சாரி சொல்றதுக்கு வராங்க, அப்பாலஜிஸ் பண்றதுக்கு. சரி ஆக்சுவலா இதுன்னு நீங்க என்கிட்ட பேசாதீங்க, என் வீட்டுல என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, நீங்க என்கிட்ட நான் ஒருத்தன் உடஞ்சு அழுகுறேன் அப்ப கூட என்கிட்ட வந்து சொல்ல மாட்டீங்களா, நீங்க அதை பண்ண மாட்டீங்களா நீங்க அப்படின்னு அவரோட தாட்ஸ் எப்பவுமே. நான் இதை போன வாட்டி ஏதோ ஒரு இதே ஸ்பேஸ்ல போன வாட்டி வந்து வேற விஷயமா பேசும்போது நான் இதை சொன்னேன். ஹி சோ செல்ஃப் திங்கிங் ஒன்லி அபவுட் ஹிம்செல்ஃப். நான் என்ன நினைப்பாங்க, நான் எப்படி நினைக்கிறேன், நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் உடஞ்சு போய் இதை வைக்கிறேன். ஆக்சுவலா அவருக்கு இப்பவுமே தோண மாட்டேங்குது நம்ம பண்ண தப்பு என்ன. உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பு நீ வேணான்னு வச்சுட்டு கீழே விட்டு போயிட்டேன். இது எனக்கு தேவையில்லை, என்னால பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கீழே விட்டு போயிட்டேன். இந்த டாஸ்க்லயுமே சே நம்ம கிவ் அப் பண்ணது தப்பே, அப்ப ஆக்சுவலா நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு தோணிருக்கணும். அது தோண மாட்டேங்குது அவருக்கு. அண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்த அவர் எடுக்கிறாரு. அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு இது பண்ண நினைக்கிறாரு, ஒரு ஒரு கில்ட் ட்ரிப் ஒண்ணு பண்ண நினைக்கிறாரு எல்லாரையுமே. இந்த டாஸ்க்ல அவரு நியாயமா இதுவும் கூட கேட்டிருக்கலாம் அவரு. அப்ப இதை பண்ணீங்களே அது என்ன, இது என்னன்னு அது ஒரு கான்வர்சேஷனா கூட அவர் எடுத்துட்டு போல, இம்மீடியட்டா அந்த கில்ட் ட்ரிப்ல இறங்கிறாரு. சார் நான் இவ்வளவு நான் என்கிட்ட போய் என்ன எனக்கு போய் இதை பண்றதுக்கு உங்களுக்கு நான் எப்படி சார் மனசு வந்துச்சுன்ற ஒரு ஜோனுக்கு போயிடுறாரு. நீங்க அப்பாலஜைஸ் பண்ண வர்ற ஒருத்தங்க கிட்ட நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொன்னு, நீங்க அப்ப கேம் ஆடுற மூடுக்கே வரலன்னு தானே அர்த்தம். அன்னைக்கு டாஸ்க்லயே நான் சொன்னேன் அது. அவங்க போய் பார்வதிக்கிட்டே அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஏங்க நான் அம்மா சத்தியமா சொல்றேங்க, இந்த கேமை நான் பார்த்ததே இல்லைங்க, நான் பிக் பாஸ் ஒரு ஷோ கூட பார்த்தது இல்லைங்க அப்படின்றது. ஷோவை பார்க்காம நீங்க ஒரு 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 கிரிக்கெட் ஆட போறீங்க அப்படின்னா, கிரிக்கெட் பார்க்காம அந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி நீங்க போறீங்க. இல்ல நீங்க ஒரு டைரக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த வரைக்கும் வாழ்க்கையில சினிமாவே பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ண வருவீங்களா? அது எவ்வளவு தப்பா இருக்கும். அந்த மாதிரி தானே நான் ஷோவுக்கு போறேன், அதை பத்தின ஒரு 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 அடிப்படையா அதுக்கான பேசிக் ஒர்க் ஒன்று இருக்குல்ல, அதை கூட பண்ணிட்டு வரல அப்படின்றவர். இன்னைக்கு வந்துட்டு இப்ப யாராவது ஏதாவது தன்னை சொன்னாங்க, இல்ல நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்குள்ள போட்டாங்கன்னா உடனே ஒரு இன்னைக்கு பேசினதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. என் வீட்டுல எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, என் புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு ஆடியன்ஸை பத்தில கவலை இல்லை. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே ஒரு அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைகள் இந்த பால் எடுத்து இப்படி குடிச்சிட்டீங்களான்ற மாதிரி ஜோன்ல தான் அவர் பேசிட்டே இருக்காரு. எனக்கு சுத்தமா செட் ஆகல விக்ரம் பண்ணாங்க. எனக்கு அது எப்படி பட்டுச்சு அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து அவருக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் எதிர்பார்த்துட்டு அவர் இருக்கிற மாதிரியே தோணுச்சு. எதா இருந்தாலும் நம்ம கிட்ட அவர் சொல்றதை பார்த்தாலே அது ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி உங்ககிட்ட காதுல வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலா அப்படி சொன்னா தோத்துட்டாங்க வேறங்க. அது சாம் அது வேற இருக்குல்ல, அது சொன்னா அவுட் தெரியும்ல. அவர் சொன்ன இது இன்னைக்கு அதை எடிட்ல காட்டல, ஆனா அன்னைக்கு அவர் சொன்னாரு, பிக் பாஸ் இது வெளியா இருக்கா தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட டாஸ்க் வார்டு நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு. ஆமா எப்படி வந்து ஆனா ஆக்சுவலா அதை சாண்ட்ரா ஹேண்டில் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. அவங்க நினைச்சிருந்தா என்னங்க பேசுறீங்க இதுன்னு பேசிருக்கலாம். ஆனா அவங்க சரி அந்த நேரத்துல அவர் ஹர்ட்டா இருக்காப்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் தான் சாரி அப்படின்னு ஒரு மாதிரி அதை ரொம்ப மெச்சோர்டா அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அப்புறம் அந்த இது சொன்னாரு, இதுக்கு மேல உனக்கு என்னன்னா வேணா இந்த நல்லவனா இருக்கு, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அந்த இது சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு ஒரு ரிவார்டு எதிர்பார்க்கறாங்க அதுக்கு. அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் எதிர்பார்க்கறாங்க, நான் நல்லவனா இருக்கேன்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்கல அப்படின்னு. வெளியே செலவனா வைக்கிறோன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சுபாஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து நடராஜன் சார் பேசு. சுபாஷினி அண்ட் நடராஜன் சார். ஹாய். ஸோ நான் கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் நான் அரோரா பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவங்க எப்பவுமே ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கேன், இன்னைக்கு கூட சொன்னாங்க டு பி ஆனஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பிக் பாஸில் வரத்துக்கு முன்னாடி தரவாக அவங்கள வெட் பண்ணி தான் தே ஆர் பிரிங்கிங் தம் இன்சைட். இமத் சொன்ன மாதிரி நல்லா இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூவில் அவங்க ஆனஸ்ட்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வை பிக் பாஸ்ன்னு கேட்கும் போது
அவங்க சொல்லியிருப்பாங்க பணத்துக்காக தான் எனக்கு இதெல்லாம் பணம் வேணும் டெய்லி. அண்ட் இந்த மாதிரி என்னாலலாம் என்னுடைய நேச்சர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். நான் இந்த மாதிரிலாம் மற்றவங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஐல் பி லைக் திஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே அவங்க ஆனஸ்ட்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் பிக் பாஸில் எதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல் அதெல்லாம் வச்சு தான் தே தே எக்ஸ்பெக்டட் சம்திங் அண்ட் தே செலக்டட் ஹர். அவங்களுடைய ஒரு செல்ஃபிஷ் பெனிஃபிட்டுக்காக. ஓகே, ஸோ அதனால் I think she is fulfilling her thing, why they brought her. She is definitely fulfilling that. இருந்தால் தானே வரதுக்கு அப்புறம் நீ ஒன்றும் பண்ணலன்னு நீங்கள் எதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்களோ அவள் அதை கரெக்டாக பண்ணுறா. ஸோ அதனால் ஷீ இஸ் டூயிங் ஹர் டியூட்டி. அண்ட் அவங்க எல்லாமே ஓப்பனாக தான் சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூ டைமில். நான் இப்படி நான் அப்படி நான் சாஃப்ட் நேச்சர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போவும் அவங்கள எடுத்திருக்காங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2 தடவை அவங்க நாமினேஷனில் வந்திருக்காங்க, அவங்கள வெளியில் அனுப்பலை. அதனால் அவங்க இன்னும் ஏதோ ஒரு இது அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அது நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வாட் எவர் பிக் பாஸ் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஹர், ஷீ இஸ் ஃபுல்ஃபில்லிங் தட். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நடராஜன் சார் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ ஜெயா சிஸ்டர் அவங்க சொன்னாங்க. ஹாய் குட் ஈவினிங். எனக்கு தெரியல, நான் இப்பதான் வந்தேன். நான் பேசட்டுமா? ஓகே சார், யூ கேன் கோ. ஹலோ. ஓகே சார், பேசுங்க. அவங்க பேசுறதுனா பேசட்டும், ஆக்சுவலா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல ப்ரோ நீங்க பேசுங்க, நான் ஐ வில் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே, சரி, இந்த அரோரா பத்தி பேசினதுனால இதை நான் சொல்றேன். ஒரு பர்சன் தனக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நல்லா கவனிச்சு அதை ஆராய்ஞ்சு அந்த இதை அந்த ஸ்கில்ஸ் அனலைஸ் பண்ணி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட்டு அதை நல்லா வெளியில வெளிப்படுத்துறதெல்லாம் அது ஒரு கமெண்டேட்டர் இல்லாட்டா விமர்சனம் வைக்கிறவர், அந்த மாதிரி ஒரு ஸ்கில் ஒரு சில பேருக்கு அது அமைஞ்சிருது ஆக்சுவலா. ஆனா அவங்க களத்துல ஆடுவாங்களான்னு பார்த்தா ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க ஜென்ரலா அந்த அந்த ஆட்டம் ஆடுறதுல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இப்படி ஆடினா அப்படி ஆகுமோ, அப்படி ஆடினா இப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துட்டே இவங்க ரொம்ப அனலைஸ் பண்ணி வச்சதுனால ஆடுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும் ஆக்சுவலா. அதனால அவங்க நல்லா அப்சர்வ் பண்றாங்க, நல்லா அனலைஸ் பண்றாங்க, கூட சேர்ந்து நல்லா ஆர்டிகுலேட் பண்றாங்க, நல்லா பேசுறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க நல்லா ஆடுவாங்கங்கிறது அர்த்தம் இல்லை ஆக்சுவலா. இது எல்லாமே இந்த ஸ்கில்ஸ் இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு எதிராகவே போகும் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆடினா தப்பா போயிடுமே, இந்த மாதிரி ஆடினா தப்பா போயிடுமே, ரைட்டா போயிடுமே, அந்த மாதிரி அந்த அனலைசிஸ்லயே நான் சொல்றது பெரும்பாலான இதுவும் அதுவும் சேர்ந்து இருந்தா அவங்க கிரேட் ஆளாயிடுவாங்க. பட் இதுவும் அதுவும் சேர்ந்து இருக்கிறது, யார் தைரியமா எதையும் இது பண்ணாம தங்க மேல இருக்கிற நம்பிக்கையில எடுத்து அந்த இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்து பெருசா ஸ்ட்ராட்டஜி கிட்டடி போடாம அந்த சிச்சுவேஷன்ல எது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து ஆடுறவங்க தான் ஜென்ரலா ஜெயிப்பாங்க ஆக்சுவலா. அதனால அரோராக்கு இந்த ஸ்கில் இருந்து அந்த ஸ்கில் இல்லாதது எந்த விதத்துலயும் ஒரு இது இல்ல. அது ஆச்சரியம் இல்லை. இது நிறைய பேருக்கு இப்போ கோச்சஸ் இருக்காங்க. கோச்சஸ் தான் பெரிய பெரிய ஆளை கோச் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த விமர்சகர்களும் அந்த கேட்டகரியில தான் வருவாங்க. இவங்க ஃப்ரெண்டு ரியான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களும் வெளியில இருந்து விமர்சனம் போன சீசன்ல ஒரு வாரமோ ஒன்று இருந்துட்டு போனாங்க. அவங்களும் ஆக்சுவலா ரெப்ளிகா மாதிரி அவங்களும் நல்ல விமர்சனம் எல்லாம் பண்ணுவாங்க. குரல் கணீர்னு இருக்கும். வெளியில இருந்து இந்த த்ரோ பண்றது, வாய்ஸை த்ரோ பண்றது, அனலைஸ் பண்றது, கரெக்டா இது பண்றது, பாயிண்டா பேசுறது எல்லாம் கரெக்டா இருக்கும். பட் கேம்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஜஸ்ட் இது ஒரு பாயிண்டா நான் சொல்றேன். அவங்க ஏன் பெரிய பிளேயரா இருக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் தான் நான் இதை சொல்றேன். 2வது பாயிண்ட் விக்கல்ஸ் விக்ரம் எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இப்படி உனக்கு மட்டும் ஒரு பாஸ், நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக உசுரை கொடுத்து விளையாடணுமா, அதுக்காக இங்க இருக்கிற எல்லாரோட உழைப்பும் எல்லாரோட பேட்சும் போகுமா, எனக்கும் பேர் கெட்டு போச்சேங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் சொன்னார் ஆக்சுவலா. அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம். பட் அன்னைக்கு அவருக்கு ஒரு மேனேஜரா அன்னைக்கு அந்த ஷோவை நடத்தணும். பிரியங்காக்கு எதிர்க்க, தீபக் எதிர்க்க, மஞ்சரிக்கு எதிர்க்க, பிக் பாஸ்க்கு எதிர்க்க நானும் ஆட்டம் விளையாட வந்திருக்கேன். நான் இவ்வளவு மேனேஜரா ஒரு ரோல் அசியூம் பண்ணியிருக்கேன்.
இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன், எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணிட்டு உனக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்காக வந்து நீ இப்படி பண்ணிட்டியேங்கிற ஒரு ஆதங்கத்தை இப்படியா பண்ணணும். இப்போ அவங்களே சாண்ட்ராவே வந்து இந்த 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 டாஸ்க வந்து அவங்க முழு மூச்சோட பண்றாங்க, எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்து பண்றாங்க, பிளானிங்கும் பண்றாங்க. சப்போஸ் கடைசியில வந்து அதை கூஃப் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தப்பா பண்ணிட்டாங்க, கடைசியில எக்ஸிகியூஷன்ல ஏதோ தப்பா போனா கூட அது கூட ஒரு கண்டென்ட் தான், அது கூட ஒரு தமாஷான கண்டென்ட் தான். என்ன ஒரே ஒரு இடம் அவங்களுக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது, பட் அது கூட தப்பா நடந்திருந்தா கூட அது கூட வந்து பாக்குறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். பட் அது பாக்குறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துட்டு இவங்க தோத்து போனா வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலா. அதனால வந்து இது வந்து அவங்க வந்து தன்னோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் விளையாடுவேன், மத்தவங்க எல்லாம் எக்கெடுக்கிட்டு போட்டோம்னு அப்படியும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. இல்லட்டா இவங்க காம்படிட்டிவ் பிளேயர்னு எடுத்துக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து இவங்க அந்த தும்மினது எல்லாம் பண்ணினது வந்து அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா இல்ல, அவ்வளோ சட்டிலா இல்ல. பட் அவங்க வந்து காம்படிட்டிவ் பிளேயர், என்னால ஒரு ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆக்ட்ரஸா, ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியும்னு காமிச்சிட்டாங்க. பட் அட் தி காஸ்ட் ஆஃப் விக்ரம்ஸ் எஃபர்ட்ஸ். அதை தான் வந்து விக்ரம் ஜஸ்ட் சொல்லியிருக்காரே தவிர வேற எதையும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இவர் இந்த நோக்கத்துக்கு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அவர் தன்னோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு, நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டேன், அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து தன்னோட இதை சொன்னாரு. அது அது அதுவும் ஒரு நியாயம்தான். அதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிறது வந்து அவ்வளவு நியாயமா படல. அப்படி யாராவது இப்போ தோழரே சொல்லியிருந்தாரு அவரு, அது அவரோட வியூ பாயிண்ட், அதுக்கு அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு. அதுவும் ஒரு வியூ பாயிண்ட், என்னோடதும் ஒரு வியூ பாயிண்ட், ரெண்டும் வியூ பாயிண்ட். எது பப்ளிக் அக்செப்ட் பண்றாங்களோ பப்ளிக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எதுவும் கரெக்ட் எதுவும் தப்பு கிடையாது. நானும் சொன்னதுல பாதி கரெக்டா இருக்கலாம், நான் சொன்னது பாதி தப்பா இருக்கலாம், இல்லட்டா நான் சொன்னது முழுசாவும் தப்பா இருக்கலாம். ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிரஸ் பண்றேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே ஓகே. சர்வைவர் அது ஓகே. வெயிட் சர்வே ஒரு இல்ல நிமிஷம். வெயிட் ஜெயா ஒரு பண்ணிட்டோம். நிமிஷம் ஜெயா தான். முடிச்சிடணும். ஜெயா பேசு, ஜெயா சிவகுமார், அதுக்கப்புறம் தான் சர்வைவர். ஹலோ ஜெயா ஹலோ சிவகுமார் பேசுங்க. கேக்குதா? பேசுங்க. கேக்குது பேசுங்க. நம்ம இன்னைக்கு மத்தியானம் சொன்னோம்ல, ரம்யா won't come for nomination because she's in a good book. இப்போ புரிஞ்சிச்சு அபி சிஸ்டர் நான் சொன்னது. பிகாஸ் அதர் தென் பார்வதி நோ ஒன் யாருமே அவ பேர் எடுத்துக்கல. வை வெத்தும் அரோரா மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஏன் ரம்யா என்ன பண்ணாங்க? That's what I'm saying. This is all like அதான் ரம்யா is playing a very safe game. என்ன ப்ரோ ஹரி ப்ரோ இஸ் தம் டவுன் பண்றாங்க. ஓகே, இட்ஸ் மை வியூ, மை பாயிண்ட் ஆஃப் வியூ, அதனால சொல்றேன். பிகாஸ் இன்னைக்கு பாருங்களேன், இல்ல பாரு சொல்லுங்க அதர் தென் பாரு கண்டிப்பா. யாருமே சொல்லல அவ பேரு. ஏன் வேற யாருமே பார்க்கலையா ரம்யா என்ன பண்றா? ஒண்ணுமே பண்ணல. ஷி இஸ் நாட் டூயிங் எனிதிங். ஷி பிளேட் அ சேஃப் கேம். இல்ல that is the game that ரம்யா is playing. ரம்யா யார் பேரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ரம்யா அதான் வந்து அதான் அங்க வந்து அதான் சொல்றேன் என்ன சொல்றது, சிஸ்டர், ஒரு நல்லவங்க சேஃப் கேம் சேஃப் விளையாடிருக்காங்க. கேம் அதான் சொல்றேன். அண்ட் மோர் ஓவர் எல்லாரும் அரோராவை சொன்னதுக்கு காரணமும் கூட, அரோராவை நேத்துல இருந்து விஜய் சேது சார் அடிச்சுக்கிட்டு இருந்ததுல தட்ஸ் த ஒன்லி எல்லாரும் ரீசன் பரவாயில்ல எல்லாருமே. ஞாபகம் வந்திருக்கு. ஆமா அதான் அதான் யா யா இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வாட்டர்மெலன் ஸ்டார் தான் எஸ் சொல்லியிருப்பாங்க, இல்ல மிஞ்சி போனா பார்வதி கரெக்ட் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் அதான் சொல்ல வந்தேன். பிகாஸ் அதர் தென் பாரு யாருமே ரம்யா பேர் சொல்லல. ஓகே, எல்லாரும் ஃபர்ஸ்ட் அரோரா ஸ்டார்ட் பண்ணாங்களா? பிகாஸ் நேத்தும் அடிச்சாரு, இன்னைக்கும் லைக் விஜய் சேதுபதி வாஸ் பாயிண்டிங் அவுட் அரோரா என்ன பண்றாங்க, யூ ஆர் நாட் பீன் சீன், இப்படி இப்படி சொல்லணும்னா எல்லாரும் ஸ்டார்டட் டெல்லிங் ஹர் நேம். ஃபுல் ஹவுஸ் இஸ் லைக் அவ மட்டும் தான் தெரிஞ்சாங்களா? ரம்யா பேரு யாருமே எடுத்துக்கல. இதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், ஷீஸ் இன் அ குட் புக் அண்ட் நல்ல சேஃபா ப்ளே பண்றாங்க. அண்ட் ஷி ஹர் செல்ஃப் டோல்ட், எந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறப்போ எனக்கு கடன் இருக்கு, ஸோ எல்லார்ட்ட போய் சொன்னாவ. சப்ரிட்ட சொன்னா, கனிட்ட சொன்னா, எஃப்ஜேட்ட சொல்லியிருக்கா. ஸோ என்னை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 4 வாரம் இருந்தேன்னா போதும், என் கடன் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதானே சொன்னா பார்வதி. அதுக்கு ஏன் நீங்க பர்சனலா போறீங்க? ஐயோ ஷீ இஸ் கெட்டிங் ஆல் மை பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. நீங்க பண்ணதுதான் சொல்றாங்க. இல்ல அதே அதே ரம்யா வந்து அரோராவோட பர்சனல் திங்க தான் நாங்க சொன்னாங்க. கரெக்ட். அப்ப அவளுக்கு தெரியலையா ரம்யாக்கு? அவளும் மணிக்காக தான் வந்திருக்கா. யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு டாக் அபவுட் ஹர். யூ ஆர் ஆல்சோ டூயிங் த சேம் திங் வாட் ஷீ இஸ் டூயிங். அவளாச்சும் ஓப்பனா சொல்லிட்டா, நான் இங்க வந்திருக்கேன் ஃபேம் மணிக்காக வந்திருக்கேன். நீ என்ன பண்ணிருக்க? நீ எல்லாரும் பட்டரிங் பண்ணி யூ ஆர் கெட்டிங் சேவ், தட்ஸ் ஆல். எல்லாம் பார்த்திருக்காங்க என்ன பண்றாங்கன்ட்டு. அண்ணா தம்பி அக்கா மாமா இந்த ரிலேஷன்லயே ஓட்டுறாங்க கேம்.
அது வந்து ரம்யா வந்து எந்தெந்த டைமிங்ல சொல்லியிருக்காங்கன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட கேவலமா இருக்கும். அதாம்மா நம்மளுக்கு இது என்எஃப்பி கிடைக்கணுன்ற பட்சத்துல கரெக்ட் கரெக்ட். நாமினேஷனுக்கு முந்தின நாள் இந்த முத மாதிரி நாளே டைம்ல சொல்லிடுவாங்க, தான் அண்ணா என்னை மட்டும் சேவ் பண்ணிருங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படியே பேசி பேசி பேசியே இந்த 4 வாரம் வந்துட்டாங்க. சிம்பத்தி கார்டு வந்து சிம்பத்தி அந்த கார்டு, அளவுக்கு திஸ் இஸ் வாட் கால் பயன்படுத்துறாங்க. சிம்பத்தி கார்டு. நீ முதல்ல சொல்லிட்டு, நீ ஓப்பனா சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்சனலா போய் எல்லார்ட்ட பட்டரிங் பண்ணி, அக்கா என்னை காப்பாத்திருங்க அக்கா, எனக்கு கடன் இருக்கு, எல்லாரும் பர்சனலா போய் பேசிட்டு, வென் இட் இஸ் டோல்ட் ஓப்பன்லி யூ ஆர் ஃபீலிங் பேட், யூ ஸ்டார்டட் கிரைங். அதுக்கு வந்துட்டாரு எஃப்ஜே அதுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு. எஃப்ஜே வந்துட்டு அதான் எஃப்ஜே வந்துட்டாரு. இது இப்படிதான் பண்ணுவா பாரு, எல்லாரும் பர்சனல் பத்தி பேசுவா. ஐயே என்ன பர்சனல்? இல்லங்க, எனக்கு இந்த எஃப்ஜே பண்றதே எனக்கு வந்து டேய் என்னதான்டா இப்ப பிரச்சனை உனக்கு? எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு உட்கார்ற. ஆனா அதை திருத்திக்கவே மாட்றி. அடுத்த வாரம் திருத்தி அப்படியே வந்து நிக்கிறன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. திஸ் கை இஸ் சச், எனக்கு என்ன சொல்றேனே தெரியல அவனை. ஒரே நிமிஷம். லிட்டரலி நம்ம ஹரி ப்ரோ இரிட்டேட்டிங். ஓகே. நம்ம ஹரி ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவர் பேசட்டும். இல்ல அதுக்கு முன்னாடி சர்வைவர் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, அவர் இல்ல இல்ல பேசிட்டாரு. அது சர்வே பேசு, அப்புறம் நான் பேசுறேன். ஓகே. தேங்க்யூ. ஓகே. இந்த டெய்லி டைம் பாஸ் டாஸ்க் இருக்குல்ல, அதுல கனி வந்துட்டு வாட்டர்மெலன் நேம் சொன்னது, கனிக்கு டைரக்டா வாட்டர்மெலன் மேல வன்மை இருக்கமா தெரியல. ஏன் வாட்டர்மெலன் பேர் சொன்னாங்கன்னா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஃப்ஜேக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு இது நடந்திருக்கும்ல. எஃப்ஜே வந்துட்டு என்னோட காலையும் செய்ய விட மாட்டேங்கிறாரு, சர்வ் பண்ண விட மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்களே. அதனாலதான் கனி வந்துட்டு இன்டைரக்டா வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க பாரு, நான் பாரு உனக்கு சப்போர்ட் பண்றேன், என்னை விட்டு நீ சாண்ட்ரா பக்கம் போயிடாத, திவ்யா பக்கம் போயிடாத, இன்டைரக்டா வந்துட்டு அந்த எஃப்ஜேக்கு ஒரு சிக்னல் தராங்களோ, என் கூட இரு அந்த மாதிரி. மேபி இருக்கலாம். கனியா ஆமா இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே மாதிரி தாங்க பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டி விடுறது, சாப்பிட்றான்னு சொல்லி சொல்றது, எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பெருசா டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல இதுல. இல்ல ரசிகன் ப்ரோ, இப்ப நீங்க லைவ் பாத்தீங்களா? they were discuss அன்பு gang were discussing like they are planning to nominate அமித். சோ இதெல்லாம் என்ன இதுல வரும்? இதெல்லாம் கணக்குல வரும். நீங்க உள்ள உட்காந்து அந்த டீலக்ஸ் ரூம்ல உட்காந்து எவ்ரி ஒன் ஆர் டிஸ்கஸ், நான் இவரை தான் குத்து போறேன். they already planned. எஃப்ஜே, சப்ரி, ரம்யா இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, they are planning to nominate அமித். this is what we are saying. அன்பு கேங் சொன்னா கோவம் வருது இல்ல இவங்களுக்கு. they are doing the same என்னதான் thing. கேங்க பண்றாங்க? அங்க திவாகர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப சொன்னா மட்டும் திவாகரை கொண்டு வந்துருவாங்க, இவங்க பண்றாங்க அது பண்றாங்கன்னு. இவங்க பண்றது பக்கத்துல. இதனால நம்ம சொன்னா நம்மள இல்லையா இது பண்ணிருவாங்க. இல்ல எனக்கு புரியல, இந்த சீசன்ல நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்களா? இல்ல எனக்கு லாஸ்ட் சீசன் கமல் சார் இருக்கும்போதெல்லாம் ஒரு தடவை நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதுலாம் ரொம்ப பண்ணி பேசினாரு. மேபி தி ரூல்ஸ் ஆர் டிஃபரண்ட் விக்னேஷ். நீங்க வந்து சீசன் 7லயே பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல தான் வந்து டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் வந்து எவ்ரிஒன் வாஸ் ஓபன்லி டிஸ்கசிங். அதுக்கப்புறம் பாதிக்கு மேல தான் நோ டிஸ்கஷன் இருக்கும். மேபி இந்த வாட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்திருக்கும் அந்த ரூல் புக்ல. இல்ல பண்ண கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து பண்றாங்களே, ஸ்டார்டிங்ல இருந்து பண்றாங்க, யாரும் கேட்கல. அவ்வளவுதான். இல்ல சர்வேவர் பேசி முடிச்சிட்டாருன்னா ஹரி பேசுவாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. எனக்கு ஒரு क्वेश्चन இமாத் ப்ரோ கிட்ட தான் இருக்கு. ஆன்லைன் क्वेश्चन. ஒரு நிமிஷம் ஹரி ப்ரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹரி ப்ரோ இல்ல நான் இருக்கேன். சுபாஷ் क्वेश्चन கேட்கணும் இமாத் கிட்ட, அது கேளுங்க. இல்ல நீங்க தம்ஸ் டவுன் போட்டீங்களே, எதுக்கு போட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஹரி ப்ரோ இல்ல ஆக்சுவலா நட்ராஜன் பேசும்போது நான் போட்டேன், அது எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல, இன்டர்நெட் இஷ்யூ போல இருக்கு. ஓகே. சோ குவிக் क्वेश्चन என்னன்னா, இது ஏற்கனவே நீங்க இந்த வாரம் பேசியிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்போ நடக்கும் போதே அன்னைக்கு நான் அந்த எபிசோட் 1 hour எபிசோட் பார்க்கும் போதே பார்த்தேன். இன்னைக்கு அகெயின் அந்த குறும்படம் போடும்போதும் ஐ காட் கன்ஃபார்ம். பட் வந்து யாராவது ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த சட்னியில் முடி இருந்துச்சு, எடுத்து போட்டுட்டு தான் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே திவ்யா இஸ் கிளாப்பிங் அண்ட் ஜம்பிங். இன்னும் அது வந்து செம அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் வெரி ஆப்வியஸ் தட் திவ்யாவுக்கு அவங்க சொல்லி இருக்காங்க. யாராவது ஒரு கெஸ்ட் அவ தலை வேற முடி எடுத்து சட்னியில போட்டா சொன்னா அதுக்கு கை தட்டி அப்படி, அது எஸ்பெஷலி அந்த டைம்ல தான் ஷி டஸ் தட். அதை வந்து அக்னாலேஜ் பண்ணி செம வாட் யூ டிட் இஸ் செம அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் தெரியும்னு என்னோட இது.
நான் கண்டிப்பா நான் சொல்றேன், அவங்களுக்கு திவ்யாவுக்கு சீக்ரெட் டாஸ்க் அவங்க சொல்லி இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எனக்கு சொல்லலாம். மேபி ஐ எம் ராங். எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ஃபுட்டேஜ்ல வந்திருக்கும். அங்க அவங்க பண்ணதுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க மேடமை வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருந்தது மற்றவங்களுக்கும் திவ்யாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால ஷி வாஸ் லிட்டரலி என்ஜாயிங் தட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். மேபி யா ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மண்டே மேபி இதை ரிவீல் பண்ணி இந்த சீக்ரெட் டாஸ்க் நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நீங்க வின் பண்ணலன்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு. லெட்ஸ் see. ஓகே. எனிவே அது வந்து அப்படி சாண்ட்ரா இருந்தாங்கன்னா இன்னைக்கு அப்ரிஷியேட்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் என்எஃப்பி வந்து இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் அப்படின்னு விஜேஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ அதனால இதுக்கு மேல திருப்பி அந்த டாபிக் வராது. ஓகே ஓகே. அடுத்து ஹரிகரன் ப்ரோ பேசுங்க. வணக்கம் சாம்பேல், வணக்கம் அபி, ரசிகன், ஹாய் ஹரி ப்ரோ. விக்னேஷ். வாங்க ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்க இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். பிக் பாஸ் எப்படி ஷோ எப்படி பார்க்கணுன்றதே சில பேர் சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. அது வந்து நம்ம எவ்வளோ நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். டு தி அல்டிமேட் எல்லாமே பார்த்துட்டு 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் பிக் பாஸ். பிக் பாஸ்னா என்ன, அதில் நடக்கிறது என்னெல்லாம் வந்து வெளில வந்து சில பேர் வந்து 5ஆவது சீசன் பார்க்குறாங்க, 4ஆவது சீசன்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The Big Boss, I'm talking not to any particular person in this space. I'm talking to each and everyone in this space. Okay. பிக் பாஸ் ஷோ எப்படி பார்க்கணுன்றது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வராங்க அப்படின்னா இட் நாட் அபவுட் மணி, இட் இஸ் நாட் அபவுட் ஃபேம், இட் இஸ் நாட் அபவுட் தி கேரக்டர், இட் இஸ் கம்ப்ளீட்லி அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றது நம்ம வெளில பார்க்கணுன்றது தான் இருக்கு. ஓகே. மணி ஃபேம் எல்லாமே இருக்குதான். இட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு வந்து பிரவீன்ராஜ் வெளில போனதே வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல் அட் எனி காஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் வந்து உள்ள இருக்காங்க who doesn't deserve this place. பிரவீன்ராஜ் வெளில அமைச்சது வந்து எனக்கு ரொம்ப நியூஸ் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ப்ளஸ் இன்னைக்கு பார்க்கும்போது இட் வாஸ் வெரி 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 வர்ஸ்ட் டெசிஷன் பை த சேனல் அண்ட் த மேக்கர்ஸ். நிறைய பேர் சொல்றாங்க வந்து ஓட்னால போயிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நம்ம சில பேர் அக்செப்ட் பண்ணுவோம், சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஓட்னால வெளில போறாங்க, சேனல் டிசிஷன் சொல்லிட்டு. இட் இஸ் ஐ எம் லிவிங் தி அசம்ஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். நீங்க எப்படி நினைச்சுக்கோங்க. பட் திஸ் எவிக்ஷன் ஷுட் நாட் ஹவ் ஹேப்பன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து விஜேஎஸ் வந்து இன்னைக்கு அமித் அண்ட் தீபக் இஷ்யூ ஹேண்டில் பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிடலாமோன்னு தோணுச்சு எனக்கு. Because we all saw the footage that Deepak said that issue. அது சிலது எடிட்டிங்ல போயிருக்குன்னு நிறைய போஸ்ட் நான் டைம்லைன்ல பார்த்தேன். அது ஏன் அது கட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. டோட்டலாக வந்து இந்த எபிசோட்ல வந்து சில விஷயம்லாம் வந்து காமிச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நான். ஸோ அது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அண்ட் அரோரா வந்து நெக்ஸ்ட் டைம் எவிக்ஷன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் she herself say that in the show that நான் வெளி உலக வாழ்க்கை யூஸ் பண்ணுறேன், நான் வந்து கோவப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயம்லாம் வந்து திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஷோ. இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த ஷோவில் இருந்தாலும் கோவப்படணும், திட்டணும், புறம் பேசணும், அதெல்லாம் வந்து certain things are part of the show that you have to abide through it. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லுவேன். அண்ட் சாண்ட்ராவோட ப்ராங்க் வந்து ஷி எக்ஸிக்யூட்டட் வெல். சர்டன் திங்ஸ் நான் சொல்லுவேன். சில பேர் நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க அது பண்ணியிருக்கக்கூடாது, விக்ரம் ஃபீல் ஆவாருன்னு. திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டாஸ்க். அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாமல் இருக்கவே முடியாது. விக்ரம் இப்போ ஃபீல் பண்ணுறாருன்னா வி கேன் ஆஸ்க் சாரி ஃபார் இட். நீங்கள் நடந்துக்கலாம், சாரி ஃபார் இட் கேட்கலாமே தவிர ஷி ஹேட் பெர்ஃபார்ம் த டாஸ்க் அண்ட் host and makers ensured that prank went well and it was 100 marks கொடுத்துருக்காங்க. So as a viewers you can have the your own opinion, but she played the task and that is how it should be played. ஸோ நீங்கள் வந்து கருத்து சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் கருத்து, பட் அதை மேக்கர்ஸோ சேனலோ யாரும் ஏற்றுக்கிற அளவுக்கு இங்கே யாரும் வந்து இது இல்லை. இது ஒரு கேம் ஷோ, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. At the end of the day, every 20% inside the house
வாண்ட் டு ப்ரூவ் தேர் கேம் அண்ட் ப்ரூவ் தேர் பிளே. இங்கே யார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கவும் வரல, யார்கிட்டையும் கெட்ட பேர் எடுக்கவும் வரல. தட்ஸ் இட் சாம்பிள். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து நியூட்டன். நியூட்டன் முன்னாடி நித்யா பேசணும் நினைக்கிறேன். ஓகே சாரி. நித்யாக்கு அப்புறம் நியூட்டனுக்கு அப்புறம் ஜான்வரிக்கு அப்புறம் சீன். ஹாய், தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி இமாத் கிட்ட ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணணும். ஸோ ஹாய் இமாத். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. ஸோ என்ன டவுட்னா ஆக்சுவலி சேம் திங், அந்த தீபக்கோட கான்டென்ட் தான். அது ப்ரோமோல ஆக்சுவலி அவங்க வந்து ஆமா நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி அக்செப்ட் பண்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோல போட்டாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து சோஷியல் மீடியால வந்தது. லைக் சேயிங் ஃபர்ஸ்ட் மஞ்சுரி சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜேக்கு பீட் பாக்ஸ்லாம் ஆல்ரெடி தெரியும், தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், யூ கேன் கிளப் சம்திங் நியூ அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் தான் தீபக் சொல்லியிருப்பாரு, பீட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அது சொல்லும் போது இன் வாட் சென்ஸ் ஐ ஹவ் சீன் இஸ் மேபி த கயாட்டிக் ஆஃப் த ஹவுஸ், ஏன்னா ரொம்ப சத்தமா இருக்கு அதனால அவர் அதை மீன் பண்றாரோ அப்படின்னு மாதிரி என்னோட சென்ஸ்ல நான் அதை அப்படி பார்த்தேன். அண்ட் த சேம் பாயிண்ட் ஹி செட் டுடே. ஸோ அது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டடா இருக்கு. ஆக்சுவலி ஹி மென்ட் எஃப்ஜேவையா இல்ல அந்த கயாட்டிக் ஆஃப் த ஹவுஸான்னு எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். வாட் ஐ ஃபெல்ட் இஸ், அவர் உள்ள சொன்னது வந்து பீட் பாக்ஸை வந்து கம்மி பண்ணிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து அது மட்டும்தான் அதிகமாக பண்ணுறாரு. ஸோ அதனால அதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. So he mean FJ தான் மீன் பண்ணி சொல்லிருக்காரு. He doesn't mean like the house. இல்ல எனக்கு அன்னைக்கு பார்த்த சீன் வேற, இன்னைக்கு பார்த்த சீன் வேற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இமாத் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது எடிட்டட் திங்ஸ் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோமோல பார்த்தாலே தெர் வாஸ் அ பீட் பாக்ஸ்ன்ற வேர்ட் மென்ஷன் ஆயிருக்கும். 1 hourல வந்து நமக்கு வந்து அந்த பீட் பாக்ஸ்ன்ற டேர்மே மென்ஷன் பண்ணல. they just went it as chaos and then just moved away. எனக்கு தெரிஞ்சு the edit was to save Deepak. என்ன வந்து அங்க சொன்னதை இங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. they are just saving Deepak's face. ஒன் மோர் திங், அமித்து சாரி கேட்பாரு, நீங்க சாரி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இல்ல சார் அப்படின்னு அமித்து சொல்லியிருக்காருன்னா ரூமர்ஸ் வந்துச்சு. ஷூட் பார்த்தவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ப்ரோமோல காமிச்சது ஒண்ணு, இன்னைக்கு எபிசோட்ல அதை பார்க்கும் போது வேற மாதிரி அவர், அதாவது என்னோட சென்ஸ்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாயிண்ட்னா தீபக் வாஸ் மீனிங் இட் லைக் நான் வீட்டோட கயாஸ தான் நான் வந்து மீன் பண்ணேன் பீட் பாக்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் தீபக் சொல்லும் போது கேட்கும் போது எனக்கும் அது அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸ்பெசிபிக்கா ஒரு எஃப்ஜேவை தான் சொல்றாரோ அப்படின்னு மாதிரி எனக்கு மீன் ஆகல. சோ அதுதான் எனக்கு அந்த கிளாரிட்டியே புரியல. மேபி, பட் எனக்கு அன்னைக்கு பார்க்கும்போது அந்த சீன் அந்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. It is definitely that same scene, bro. இன்னைக்கு வீடியோ வந்திருக்கும், வீடியோ சர்க்குலேட்டிங் ஆல்சோ. நான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த 1 hour லாங் இல்லாமல் கரெக்டாக அந்த 15 seconds கூட நான் கட் பண்ணியே போட்டேன். கரெக்டாக மஞ்சரி சொல்லுவாங்க அவர் பீட் பாக்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாற்றி பண்ண சொல்லுவாங்க. இமீடியட்லி தீபக் வில் ஃபாலோ இட் அப் வித் யா ரெடியூஸ் தட் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவார். ஸோ இட் இஸ் லிட்டரலி கனெக்டட் டுகெதர் தான். இட் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் எஃப்ஜே தான் அது. ஓகே, தாத்தா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூட்டன். இல்ல இன்னைக்கு எனக்கு இந்த எபிசோட ஒரு நிமிஷம் ஜெட் சுரேஷ் தாத்தா சார் வணக்கம். சாரி, புது இப்பதான் பாக்குறேன். டிபி ஆல்சோ நியூ, சோ ஐ கான்ட் ஏபிள் டு ரெகக்னைஸ் யூ. வெல்கம் சார். ஹாய் சார். தேங்க் யூ. யாரும் சுரேஷ் சார் வணக்கம். வணக்கம் ஹரி. தீபக் சார் கூப்பிட்டு வந்தது குறுபடம் போட்டு விட்டுருக்கலாம். பாவம், அவரை ஸ்டேஜில் கூப்பிட்டு மொக்கப்பட்டு அமிச்ச மாதிரி ரொம்ப வந்து இது சொன்னாரு, அமிச்சிட்டாங்கல்ல. தீபக் பாதி போர்ஷன் கட் பண்ணிட்டாங்க சார். ஆக்சுவலா நிறைய பேசியிருக்காரு, கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க எடுத்திருப்பீங்க, டச் அப் பண்ணிருப்பீங்க, கூல் ட்ரிங்க் குடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் காட்டுவீங்க படத்துல வருதுதானே நாங்க பார்க்க முடியும். எனக்கு ஐ ஃபெல்ட் நீங்க ஒழுங்கா உள்ள பெர்ஃபார்ம் பண்ணல, வா உன்னை மொக்கையாக்குறேன்னு கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாங்களோ அப்படின்ட்டு கஷ்டமா இருந்துச்சு.
ஐ ஃபெல்ட் பேட். அவங்கள கேட்டிருப்பாங்க, என்ன பண்ண சொன்னா உள்ள போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்ல அதனால தானே they had to redeem the whole show with a secret task. இல்லாட்டா தேவையே இல்லையே. ம். ஓகே தாத்தா. நியூட்டன் பேசுங்க நியூட்டன். இல்ல இன்னைக்கு எபிசோடே வந்து கொஞ்சம் போரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு குறும்படம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால எவிக்ஷன்ல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரோராக்கு நேற்றும் கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க, இன்னைக்கும் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு ஒன்றே புரியல, எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஏதாவது கண்டென்ட் இல்லாமல் போயிடுச்சான்னு தெரியல. ஒரு மாதிரி இன்னைக்கு அந்த அளவுக்கு டே போல. அப்புறமா நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், அது நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல. நேற்று வந்து இந்த பிரவீன் எவிக்ஷனுக்கு ரீசன் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஏதோ அவருக்கு வந்து இந்த அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ரெட் கலர் இது அமிச்சாங்க, அதை வச்சு பிரவீன் ஏதோ கணிச்சாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கோட் வேர்டு இல்லை ஏதோ ஒன்று பிரவீனுக்கு வந்திருக்குமோ, அதை வந்து ஒருவேளை இது பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல மாத்திருப்பாங்களா ரம்யாவுக்கு பதிலா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு எடிட்ல பார்த்தேன், டிஎல்ல பார்த்தேன். இல்லை யாராவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கொஞ்சம். அதனால தான் பிரவீன் போனார். அது இல்ல புரியல, இப்ப எதனால பிரவீன் போனாருன்னு சொல்றீங்க? பிரவீனுக்கு இப்ப அந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் அனுப்புவாங்கல்ல சில பேர், அந்த கோட் வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படி இல்ல, அந்த கோட் வேர்ட் எல்லாம் பல சீசனா பல பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல கோட் வேர்ட் நம்ம அப்படி சொல்லல, உள்ள சொல்லல ப்ரோ. வெளியே இருந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் அனுப்புவாங்கல்ல, அது கடைசியில நம்மளுக்கு தெரியுது. ஆனா ஓட்டிங்ல தானே குறைஞ்சிருக்கு, அதையும் பாப்பாங்கல்ல. ஓட்டிங்ல கடைசி 4 பேர் மேபி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 4ல 1 2 இவரை சூஸ் பண்ணிருக்காங்க. விஜய் டிவி. ஓகே, நித்யா பேசுங்க. நித்யா பேசிட்டாங்க. அடுத்து யாரு? ஜானரியா? இல்ல ஆக்சுவலி நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. பட் எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்ப அவர் அமித் லைக் ரசிகன் இமாத் அவர் சொன்ன மாதிரி தான் ஈவன் ஐ ஃபெல்ட். பிகாஸ் அவங்க வந்து அந்த பீட் பாக்ஸ்ன்னு சொன்ன போது வந்து ஈவன் ஐ ஃபெல்ட் ஹி மென்ட் எஃப்ஜேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் சம்ஹவ் டுடேஸ் வந்து பாத்தீங்கன்னா தி லிட்டரலி பிளேம்ட் ஆன் அமித்ன்ற மாதிரியே ஒரு மாதிரி அந்த இது டோட்டலா அப்படி டேர்ன் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஏன்? பிகாஸ் டஸ் தே வாண்ட் டு சேவ் எஃப்ஜேன்றதுக்காக அந்த மாதிரி காமிச்சாங்களா என்னன்னு எனக்கு புரியல. இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க கேட்டாங்க, இப்ப பைசா வாங்கிட்டு யார் சும்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்டாங்க. ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் தெம் செட் அரோரான்னு. பட் இப்ப தனியா அவங்க வந்து வாட்டர்மெலான்னு சொன்ன போதே ஏன் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லல? பிகாஸ் தட் இஸ் நாட் ரிலேட்டட். அவர் வந்து வெறும் காசை வாங்கிட்டு மட்டும் ஒரு சும்மா இல்லை, அவர் ரீல்ஸ் பண்றாரு. பட் ஆன் த அதர் டைம் ஹி ஆல்சோ பர்ஃபார்ம்ட் ஃபியூ திங்ஸ். நாட் பட் ஹி லைக் யூனோ நத்திங்ன்ற மாதிரி அவர் எதுவுமே அவர் பண்ணாமலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. கம்பேர் டு ரம்யாவோ அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆனா அவங்க வந்து வாட்டர்மெலான்னு சொல்ல போது அவர் எதுவுமே சொல்லல. ஆனா வாட்டர்மெலான் அவர் சொல்லும் போது, சார் உங்களுக்கு கேள்வியே புரிஞ்சுக்கல சார், நீங்க பேசாம உட்காருங்க சார் அப்படின்னு. ஆனா கனி சொல்லும் போது he accepts it. Why? என்ன பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலனுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற மாதிரி தோணுது. அவர் அந்த இடத்துல சொன்ன விஷயங்களும் மாத்தி தான் சொன்னாரு. கனியை வந்து ஒண்ணுமே பண்ண, இப்ப இமால் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒண்ணுமே பண்ணாம இந்த வீட்டுல யாரு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இவர் வந்து கனிக்கு ரொம்ப கனிக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, அது கனிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரிவெஞ்சா தான் வாட்டர்மெலானை பண்ணாங்க. வாட்டர்மெலான் வந்து எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் சொன்னது தப்புதான். ஸோ அவரை லைக் ஏன்னா அவரை மொக்க பண்ணது நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது கரெக்ட். ஏன்னா அவங்க ஷீ இஸ் பர்ஃபார்மிங் சம் திங்ஸ் அண்ட் ஷீ ஆப்வியஸ்லி அவங்க டீம் சேர்த்து ஏதோ ஒன்று ஒரு ஒரு தந்திரமா அவங்க பண்றாங்க. அந்த மாதிரி கூட யாரும் யோசிக்கல, அந்த மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா இவங்க வாட்டர்மெலான் சொன்னதும் தப்பு தானே. ஏன்னா அவரு ஏதோ ரீல்ஸ்ன்ற ஒரு மொக்க விஷயத்த பண்றாரு. பட் அதோட சேர்ந்து ஒரு சில பர்ஃபார்மன்ஸ்ன்னு அவர் பண்றாரு.
அவர் பண்ணாம இல்ல கம்பேர் டு அதர் பீப்புள்லாம். ஆனா அதே மாதிரி கனி அது வந்து அது வந்து யாரு டிஃபென்ஸ் பண்ணுவா? அது புரியலையே எனக்கு. அது வாட்டர்மெலன் தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. அந்த விஷயம், அந்த ரீல்ஸ்ன்ற விஷயம் வந்து ஆக்சுவலா ஷோ மேக்கர்ஸ்க்கே இரிட்டேட் ஆயிருக்கும். அதனாலதான் நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சு. அப்படியா? அதான் மேல டேக் பண்ணிருக்கேன். பண்ணிட்டீங்களா? பார்வதி ஓகே ஓகே கேப்டன், ஓகே. பார்வதி கேப்டன் கேப்டன். பார்வதி இஸ் த மோஸ்ட் கேப்டன். ஓ எக்ஸ்பெக்டட், மை. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே ஓகே. நாமினேஷன் லிஸ்ட் இந்த தடவை பெருசா இருக்கு. அப்ப அடுத்த வாரம் ரெண்டு பேரா இல்ல டபுள் ஒருத்தரா எவிக்ஷன் தெரியல. நாமினேஷன்ல எப்படி இருக்காங்க இருங்க பாப்போம். அமித அரோரா, டைரக்டா கனி, நாமினேட் பண்ணிருக்காங்க. திவ்யா, எல்லாருமே இருக்காங்க. சுபி, ரம்யா, கெமி, விக்ரம். கனி வந்திருக்காங்களே முத தடவை. சுபியும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லம்மா? இல்லையா? சுபி இல்ல, சுபி செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ வராங்க. செகண்ட் டைமோ நினைக்கிறேன். செகண்ட் டைம். ஓகே. ரம்யா இருக்காங்க, கெமி விக்ரம் இருக்காங்க, அகைன், வியானா இருக்காங்க, கெமி இஸ் தேர். ஆமா, பிரஜின் வந்துட்டாரு. பிரஜின் இஸ் தேர். ஓ சோ தென் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாண்ட்ரா அவங்க வச்சுக்கிட்டாங்க. சாண்ட்ரா took the role. அவங்களே யூஸ் Okay. பண்ணிட்டாங்க. அமித் டைரக்ட் நாமினேஷன். குட் மூவ், குட் மூவ். பேட் மூவ் ஆக்சுவலி. சரி ஓகே இல்ல பார்க்கலாம். இல்ல இல்ல அமித் குட் தான். ஏன்னா தே ஹேவ் a reason to nominate அமித் directly. So I kind of agree. குட் கேம், குட் கேம். நல்லா போட்டிருக்காங்க. ஆமா, வினோத், கமருதீன், சபரி, சாண்ட்ரா 4 பேர் தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா ஆமா. சபரி இஸ் நாட் தேர். ஆமா. எஸ் எஸ் ரைட். விக்கல்ஸ் தப்பிச்சிட்டாருங்க. விக்கல்ஸ் இல்ல விக்ரம் இருக்கானே. விக்ரம் இருக்காரு. விக்ரம் இருக்கானே. எங்க அரோரா எங்கங்க? அரோரா கீழ இருக்காங்க. அரோரா இருக்காங்க. அமித்க்கு மேல இருக்காங்க பாருங்க. Okay, அமித். ப்ளீஸ் தயவு செஞ்சு அரோராவை அனுப்பிடுங்க, ரம்யாவை அனுப்பிடுங்க. அபி கெமி இருக்காங்க, அமித் இருக்காங்க, அவங்கலாம் போவாங்க. அரோராலாம் போக மாட்டாங்க. அபி வந்த உடனே திவ்யா நாமினேஷன் வந்துட்டாங்க. திவ்யா எல்லாம் போக மாட்டாங்க. வெளில பெரிய படையே இருக்குன்றாங்க. ப்ராபபிலி அரோரா அண்ட் ரம்யா, கெமி இந்த 3 பேத்துக்குள்ள இருக்கும். இமான் ப்ரோ இருக்கீங்களா? ஒரு கொஸ்டின் இல்ல இமான் ப்ரோ இல்ல, ஹரி ப்ரோ இருக்காரு. ஹரி ப்ரோ கேட்ச் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அந்த இப்போ வைல்டு கார்டு வெளியே போனாங்கல்ல, அவங்கள யாராவது வைல்டு கார்டு வருவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது இருக்குதா, வருவாங்களா அப்படின்னு. அது கேமை போறது பொறுத்தான் ப்ரோ. நம்ம அதெல்லாம் இப்ப எதிர்பார்க்க முடியாது. நிறைய டபுள் எவிக்ஷனா போட்டாங்கன்னா மேபி வரலாம். அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன்னா கண்டிப்பா அப்படி வந்தா யார் ப்ரோ வருவாங்க? நான் என்ன நினைக்கிறேன், ஆதிரை, துஷார், பிரவீன். துஷார் அண்ட் ஆதிரை. பிரவீன் ப்ரோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டூ மச். ஓகே, எல்லாத்தையும் போறவங்க எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கோம்னா இல்ல இல்ல, 3 பேர்ல ஏதாவது உண்டா ப்ரோ சொல்றேன். ஏன்னா மத்தவங்க மேல எனக்கு ஹோப் இல்ல. ஐ ஃபீல் பிரவீனை திருப்பி கூப்பிடுவோம். பிகாஸ் பிக் பாஸ் ஆல்சோ வாஸ் சப்போர்ட்டிங் ஹிம், ரைட்? ஐ எம் தேர், ஐ எம் யுவர் மென்டர் அப்படி. சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஹிம் டு கம் பேக். தட்ஸ் a send offங்க. தட்ஸ் a high send off actually. கூப்பிட மாட்டாங்களா? சபரி இல்ல நாமினேஷன்ல. சபரி இல்ல. அது சாம் ஹாப்பி. சபரி அடுத்த அரோரா, மேல் வெர்ஷன் ஆஃப் அரோரா. நல்லவன் காமிச்சுக்கிட்டு நாமினேஷன்ல தப்பிக்கிறாரு. ஓகே, அப்ப இந்த வார சம்பவம் தான். பிரசாந்த் அனலைஸ் பண்ணிருக்காரு. ஒரு வழியா அரோரா வந்துட்டாங்களேங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மேட்டர் கேப்டன் பார்வதி இருங்க, அது அபிஷியலான்னு பார்க்கலாம். முதல்ல வெயிட் பண்ணலாம். இது எங்க இருந்து சோர்ஸ் வந்திருக்குன்னு தெரியல. இல்ல ப்ரோ, ஒரு சின்ன டவுட். அரோராக்கு 800K